இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற இந்த டூலில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து நீங்கள் மேனுவலாக செக் பண்ண முடியும். அதாவது இண்டெக்ஸ் வந்து பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மேலே இந்த இடத்துல யூஆர்எல் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து கூகுள் இண்டெக்ஸ்லேருந்து இந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ உங்களுடைய போஸ்ட் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஆர்எல் இஸ் ஆன் கூகுள் அப்படின்னு காட்டும். ஒருவேளை அந்த போஸ்ட் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா யூஆர்எல் இஸ் நாட் ஆன் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி காட்டும் போது இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இந்த பேஜ் ஆக்ஷன் ஆர் டெம்பரரி டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் மெசேஜ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ரிக்வஸ்ட் இண்டெக்ஸிங் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிசபிள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேஜ் ஆக்ஷனாக டெம்பரவரி டிசபிள் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் டெம்பரவரியாக டிசபிள் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா? உங்களுடைய போஸ்ட் வந்து பிளாக்கரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் மேனுவலாக போய்ட்டு இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டை வந்து இண்டெக்ஸ் வந்து பண்ண முடியும். இது மேனுவல் மெத்தட். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து இப்போ டிசபிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து டெம்பரவரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின இன்னும் டீட்டெயில் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அக்டோபர் 14 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வெஸ்டிங் இண்டெக்ஸிங் அப்படிங்கிற இந்த யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிள் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து சம் டெக்னிக்கல் அப்டேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி எக்ஸ்பெக்ட் டு ரீஎனபிள் இன் த கம்மிங் வீக்ஸ். ஸோ வரக்கூடிய வாரங்களில் இதை வந்து திரும்பவும் நாங்கள் ரீஎனபிள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் இந்த ரீஎனபிள் பண்ணுற வரைக்கும் இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து எப்படி இண்டெக்ஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ கூகுளோட ரெகுலர் மெத்தட் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய போஸ்ட் எல்லாமே இண்டெக்ஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெகுலர் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இது இருந்தது தான். புரியுதுங்களா? உங்களுடைய ஒரு போஸ்ட் நீங்கள் பிளாக்கரில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸ் எப்படி ஆகும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெத்தட் மூலிமா அவங்க வந்து இண்டெக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஒன்று வந்து ஷார்ட் வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் வெர்ஷன் சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் மூலிமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சர்ச் கன்சோல் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எப்படி கிராவல் பண்ணும், எப்படி உங்களுடைய பேஜை வந்து கூகுளில் வந்து இண்டெக்ஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலை தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரெகுலர் மெத்தட் தான், ஏற்கனவே இருந்தது தான். புரியுதுங்களா? ஸோ அதில் வந்து ஷார்ட் வெர்ஷன் அண்ட் லாங் வெர்ஷன். ஸோ இந்த ஷார்ட் வெர்ஷனில் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தென் லாங் வெர்ஷனில் இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வந்து டிசபிள் வந்து பண்ண கிடையாது. இது வந்து டெம்பரவரி அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ சம் அப்டேட் வந்து டெக்னிக்கல் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வந்து பேஜ் ஆக்ஷன் ஆர் டெம்பரவரி டிசபிள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திரும்பவும் இது வந்து ரீஎனபிள் பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சம் டெக்னிக்கல் அப்டேட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இது வந்து ரீஎனபிள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த சர்ச் கன்சோல் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ பொதுவாக கூகுள் சர்ச் கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டெக்னிக்கல் அப்டேட் பண்ணுறதுனால இது வந்து இப்போதைக்கு வந்து டெம்பரவரியாக டிசபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து திரும்பவும் ரீஎனபிள் வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இது போடுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டாப்பிக்கில் நான் வீடியோ போட்டதுனால இதை பற்றின அப்டேட் வந்து நான் வந்து போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து இதுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.